ரொம்பவே சூப்பரான ஒரு ஹெல்த்தியான பாசிப்பருப்பு சாம்பார் எப்படி வைக்கலான்னு பார்க்கலாங்களா? நான் வந்து ஒரு வடை சட்டியில் ஒரு கடாயில் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்குறேங்க. இந்த குளிருக்கு தேங்காய் எண்ணெய் பார்த்தீங்கன்னா ரொம்பவே இந்த மாதிரி கெட்டியாயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் ஒரு 10-15 சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை நல்லா வதக்கிக்கலாங்க. அதுக்கு கூடவே நான் வந்து ஒரு கேரட்டு ஒரு 7-8 பீன்ஸ் போட்டுக்கிறேன். அதையும் கட் பண்ணி போட்டுக்கலாம். உங்கள்கிட்ட என்ன காய்கறி இருக்குதோ நீங்கள் அதை போட்டுக்கலாம். முள்ளங்கி தவிர போட்டுக்கலாங்க. முள்ளங்கி வந்து இட்லி சாம்பாருக்கு அவ்வளோவா சூட் ஆகாது. ஸோ உங்கள்கிட்ட என்ன காய்கறி இருக்குதோ அதெல்லாம் நீங்கள் போட்டுக்கலாம். கேரட்டு, பீன்ஸு, சின்ன வெங்காயம் இது எல்லாத்தையுமே போட்டுட்டு இப்போ நல்லா வதக்கிக்கலாம். அப்போ தான் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இட்லிக்கு சாம்பார் வந்து இந்த மாதிரி வச்சு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இப்போ வந்து தக்காளி நான் 2 தக்காளி மட்டும் கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். அதையும் சேர்த்துட்டு இப்போ நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். அதுக்கு கூடவே சாம்பார் தூள் நான் வந்து 4 டீஸ்பூன் போட்டிருக்குறேங்க. அதாவது சின்ன டீஸ்பூனில் ஒரு 4 டீஸ்பூன் போட்டிருக்குறேன். அதையும் போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு கிளறிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாங்க. இது நல்லா வந்து கொஞ்சமாக மிளகாத்தூள் வாசம்லாம் சாம்பார் பவுடர் வாசமெல்லாம் போகட்டும். அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இது நல்லா கொதிக்கட்டும். க்ளோஸ் பண்ணி வச்சிடலாங்க. ஒரு 5 நிமிஷம் சீக்கிரமாக வெந்துடும் இது. பார்த்தீங்கன்னா இது நல்லா வெந்துருச்சு. பார்த்திங்கன்னா ஒரு கலரி விட்டுக்கலாங்க. நான் வந்து ஆல்ரெடி குக்கரில் பாசிப்பருப்பும் 2 பல்லு வெள்ளைப்பூண்டு மஞ்சத்தூள் போட்டு நான் ஒரே ஒரு விசில் மட்டும் விட்டு எடுத்து வச்சுருக்குறேங்க. வெறும் பாசிப்பருப்பு மட்டும்தான். இப்போ பார்த்திங்கன்னா அதை எடுத்து இதில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. அது கூட கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு இந்த மாதிரி ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா கலக்கி விட்டுக்கலாம். மினி இட்லி கூட இந்த சாம்பார் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லியில போட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதுக்கு வந்து குட்டியாக தாளிச்சிக்கலாங்க. மறுபடியும் ஒரு கடாய் வச்சுக்கலாம். வடை சட்டியில் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கடுகு, சீரகம், வெந்தயம் 3யுமே போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வெங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம். நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கலாங்க. போட்டுட்டு இது நல்லா வதக்கிடலாம். நல்லா வதக்கிட்டு இப்போ நம்ம வந்து சாம்பாரில் ஊற்றிக்கலாம். அவ்வளோதான், நமக்கு ரொம்பவே ஈஸியான பாசிப்பருப்பு சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இட்லி, தோசை, பணியாரத்துக்கெலாம், மினி இட்லிக்கெலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.